Hello students, welcome to HIPAMAX 10th Standard Science Chapter 11 Carbon and its Components lesson. IUPAC name வந்து நம்ம கண்டுபிடிக்கிற question ஒன்று வரும் இல்லைங்களா. 4 மார்க்லையும் கேட்கலாம், ஒரு சில நேரம் 2 மார்க்லையும் கேட்கலாம், 7 மார்க்ல சப்டிவிஷனாகவும் கேட்கலாம். ஸோ இந்த நேமிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸில் வெறும் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும்தான் வரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா. இது எல்லாம் லிங்க் பண்ணி ஒரு செயின் மாதிரி கொடுத்துட்டா அதை எப்படி நேம் பண்ணுறது, அதுதான் நம்ம ஐயூபாக் நேமில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சில பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய டைமில் எடுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அல்கேன்ஸ், ஏஎன்இ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அல்கேன்ஸ் எப்போவுமே சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஸோ அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ஜென்ரல் ஃபார்முலா 1 மார்க்கில் கேட்பாங்க. CnH2n+2. இதில் என்னோட வேல்யூ 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n வேல்யூவில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா C1H2 × 1 + 2. அப்போ ஆன்சர் CH2 1s are 2, 2 + 2 4, CH4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. இப்போ n வச்சுட்டு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னால், இப்போ ஒரே ஒரு C இருக்கிறதுனால நம்ம மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீத்தேன்ன்றதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், இதுதான் நம்ம வந்து ஐயூபாக்கில் வந்து கண்டுபிடிக்கீன். இதில் ENE ஞாபகம் வச்சுக்கோங்க. ENEனா டபுள் பாண்ட். நமக்கு டபுள் பாண்ட் வந்து ஒரு செயினில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ENE அப்படின்னு சொல்லுவோம் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணும்போது. ஸோ டபுள் பாண்ட் வரும். அன்சாச்சுரேட்டட், எப்போவுமே சிங்கிள் பாண்ட்னா சேச்சுரேட்டட், டபுள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட்னா அன்சாச்சுரேட்டட். இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா CnH2 × n. ஸோ அங்கே +2 வந்தது, இங்கே +2 வராது. இப்போ என்னோட வேல்யூ 2 எடுத்துக்கலாம். C2H2 × 2, அப்போ C2H4. C2H4ஓட நேம் என்ன அப்படின்னா எத்திலீன். C2H4 நம்ம எத்திலீன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க லாஸ்ட்ல ENE வருது, ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறனால. சரிங்களா. இது அல்கீனா இருக்கிறனால, அண்ட் இது வந்து சிங்கிள் பாண்டுன்றதுனால ANE. சேம் திங். இதே மாதிரி அல்கைன்னு ஒன்று இருக்கு. அல்கைன்ஸ்னா என்னது, அல்கைன்ஸ் YNE, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் CnH2 × n - 2. அப்போ C2H2 × 2 - 2. இங்கேயும் C2H2 2s are 4 - 2 2 தான் வரும். அப்போ ஒரு CH இன்னொரு CH நடுவில் ட்ரிபிள் பாண்ட் வரணும். ஏன்னா ஒரு கார்பனுக்கு 4 வேலன்சி, கண்டிப்பாக 4 பாண்ட் வரணும். அப்போ H1 இதில் 3, சேம் இங்கே H1 இதில் 3. இப்போ 2 கார்பன் தான் இருக்கு, ஆனால் ட்ரிபிள் பாண்டில் இருக்கு. அப்போ இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்டை நம்ம அசிட்லீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் வந்தால் இதுதான் பேர் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறோன்னா 3 விஷயம். ஒன்று ரூட் வேர்ட், இன்னொன்று ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்று சஃபிக்ஸ். ரூட் வேர்ட் எதை வச்சு வரும்னா கார்பன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வச்சு தான் ரூட் வேர்ட் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ப்ரிஃபிக்ஸ் எதை வச்சு நம்ம ஆட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு சில பிரான்ச்சு இதில் சப்ஸ்டிவென்ட்ஸ் வரும். சரிங்களா. அதை ப்ரிஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு F ஒன்று ஆட் ஆகுது, இல்லை BR ஒன்று ப்ரோமோ இது ஒன்று ஆட் ஆகுதுன்னா அதை ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி தான் எழுதணும். அப்போ சஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டோடது பார்த்தோம். ANE, சிங்கிள் பாண்ட்னா ANE, டபுள் பாண்ட்னா ENE, ட்ரிபிள் பாண்ட்னா YNE. இது இல்லாமல் நமக்கு ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் வரும். அது என்னென்னா நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட நேமை தான் நம்ம லாஸ்ட்டில் சஃபிக்ஸில் ஆட் பண்ணுவோம். இது 3ம் சேரும் போது தான் நமக்கு ஒரு ஐயூபாக் நேம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா. நோமன்க்ளேச்சரோட ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன, ரூட் வேர்ட்ஸ். ஸோ ரூட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸில் கார்பனை வச்சு தான் இருக்கும். அது என்னென்னு எழுதியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு கார்பன் இருக்குன்னா மெத், METH. 2 இருக்குன்னா எத், 3 கார்பன் இருக்குன்னா ப்ரோப், 4 கார்பன்னா பியூட், 5 கார்பன் இருக்குன்னா பென்ட், 6 கார்பன் இருக்குன்னா ஹெக்ஸ், 7 இருந்தால் ஹெப்ட், 8 இருக்கும்போது ஆக்ட், 9 இருக்கும்போது நான், அண்ட் 10 இருக்கும்போது டெக். ஸோ இது வந்து ரூட் வேர்ட், நடுவில் வர வார்த்தைகள். அப்போ ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு சொன்னேன் இல்லையா, அடுத்தது இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் ஃபார் ஐயூபாக் நேம் நம்மளோட சப்ஸ்டிவென்ட் என்னன்னா இதில் இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க 10th. நீங்கள் 11th 12th போகும்போது உங்களுக்கு நிறைய வரும். F வந்து ஃப்ளோரோ, Cl வந்து குளோரோ, Br வந்து ப்ரோமோ, I வந்து அயடோ, NH3 அமினோ, CH3னா மெத்தில், ஒரு C இருக்குது அதனால மெத்தில், CH2 CH3 2 C இருக்கிறதுனால எத்தில். சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணுறது. சஃபிக்ஸ் ஃபார் ஐயூபாக் நேம்ஸ், கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட், ஃபங்க்ஷனல் குரூப், சஃபிக்ஸ் யூஸ்ட்.
ஆல்கஹால்னா நம்ம காம்பவுண்டில் ஓஹெச்னு ஒரு டேர்ம் ஆட் ஆகும். அப்போ நம்ம லாஸ்ட்டில் ஓஎல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்டிஹைட் சிஹெச்ஓ ஆட் ஆச்சுன்னா ஏஎல் ஆட் பண்ணும். கீட்டோனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சி டபுள் பாண்ட் ஓ, அப்போ ஓஎன்இ ஆட் ஆகணும். அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் சி டபுள் ஓஹெச்னா ஓஐசி ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த டேப்லோ காலம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேப்லோ காலம் வச்சு தான் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணவே போகிறீங்க. இந்த 3 டேப்லோ காலமும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நாமன்கிளேச்சரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். மொத்தம் 6 ரூல் இருக்குது. அது புக்கில் இருக்குது. நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3 CH2 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 CH3. இப்போ ரூல் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லாங்கஸ்ட் செயினாக கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லை, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 மொத்தமாக நமக்கு 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் இருந்ததுன்னா நம்ம என்ன ரூட் வேர்டு எடுத்துக்கணும்? பென்ட். 5 கார்பன் இருக்குன்னா பென்ட் இல்லையா? இதுதான் ரூல் நம்பர் 1ல நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ ரெண்டாவது விஷயம் ரூல் நம்பர் 2. இதில் எல்லாம் சிங்கிள் பாண்டாக இருக்கா இல்லை ஏதாவது ஒரு டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதில் எல்லாமே சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால நான் சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம்? ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். அதில் சிங்கிள் பாண்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்கேன். ஆல்கேனில் எதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா ஏஎன்இ. ஸோ இங்கே நம்ம சஃபிக்ஸாக யூஸ் பண்ண போகிறதும் ஏஎன்இ தான். ஏஎன்இ. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். பிஇஎன்டி பென்ட் ப்ளஸ் ஏஎன்இ ஆட் பண்ணால் நமக்கு பென்டேன் கிடைக்கும். இதுதான் ரொம்ப ஈஸி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன? லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிக்கணும். ரூல் நம்பர் 1 லாங்கஸ்ட் செயின் 1 2 3 4 5 இப்படி ஆட் பண்ணாலும் 5 தான். இந்த CH3 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ ரெண்டுமே சேம். இதுவும் 5 தான். இங்கேருந்து பிரான்ச்லேருந்து வந்தாலும் 5. ஸோ நம்ம வந்து 5 எடுத்துக்கலாம். லாங்கஸ்ட் செயின் வந்து 5. அப்போ நம்ம வந்து பென்டன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இல்லை. ஆனால் இங்கே நமக்கு பிரான்ச் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரான்ச்சோடது எழுதிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் போகலாம். லாஸ்ட் சம்மில் பிரான்ச்சே இல்லை, அதனால நம்ம அதை பார்க்கல. இப்போ பிரான்ச் வந்து ஒரே ஒரு டேர்ம் வந்திருக்கு CH3. கரெக்டாக? CH3. இப்போ இந்த CH3 எங்கே அட்டாச் ஆகிருக்கோ, லிங்க் ஆகிருக்கோ, அது கிட்டக்க தான் நம்ம நம்பர் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5. லாஸ்ட் சம்மில் நமக்கு வந்து பிரான்ச் இல்லை, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த எக்ஸாம்பிளில் பிரான்ச் இருக்குது. ஸோ நம்பர் நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா எந்த கார்பனோட இந்த பிரான்ச் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நீங்கள் இங்கேருந்து கூட 1 2 3 எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிரான்ச் எங்கே ஆயிருக்கோ அதுக்கு நியரஸ்ட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். பிரான்ச் இருக்குன்னா அது கிட்டக்க இருக்கிற சியை தான் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கணும். நம்பர் 2ல் வந்து இப்போ பிரான்ச் வந்து செகண்டில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். லெஃப்ட்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைட். அடுத்தது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல் என்னன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ சிங்கிள் பாண்ட், அதனால ஏஎன்இ தான் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பிரான்ச் என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா CH3. ப்ரிஃபிக்ஸ் இதில் CH3க்கு என்ன கொடுத்துருந்தாங்க? CH3க்கு மெத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிஃபிக்ஸு இல்லையா? ப்ரிஃபிக்ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா ப்ரிஃபிக்ஸ் எங்கே ஜாயின் ஆயிருக்குன்றதை ஃபஸ்ட்டு எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் எங்கே ஜாயின் ஆயிருக்கு? செகண்ட் கார்பனில். என்ன ஜாயின் ஆயிருக்கு? மெத்தில் வந்து ஜாயின் ஆயிருக்கு. கரெக்டா? செகண்ட் கார்பனில் மெத்தில் ஜாயின் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட ரூட் வேர்டு அடுத்தது பென்ட். நம்மளோட சஃபிக்ஸ் என்னது? ஏஎன்இ. மெத்தில் 2 மெத்தில், ரூட் வேர்ட் வந்து பென்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட்னால ஏஎன்இ. 2 மெத்தில் பென்டேன் தான் நம்மளோட வேல்யூ. கிளியரா? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ லாங்கஸ்ட் செயின் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 1. 1 2 3 4 5 6. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ நான் இப்படி கவுண்ட் பண்ணாதான் எனக்கு 7
கவுண்ட் வருது. ஸோ நான் கீழே இருக்கிறத எடுத்துக்க கூடாது. எது ஜாஸ்தியாக வருதோ அதை தான் நான் எடுத்துக்கணும். அப்போ 7க்கு வந்து ஹெப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது அந்த டேப்லோ காலம் படிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? 7க்கு ஹெப்ட். நெக்ஸ்ட் பிரான்ச். இது எங்கே? இப்போ இந்த இடம் தான். இதுதான் பிரான்ச், இதுதான் பேரண்ட் செயின். இது பிரான்ச்னா அதோட நியரஸ்ட் தான் 1 2 3 4 5 6 7. அப்போ பிரான்ச் எங்கே லிங்க் ஆயிருக்கு? தேர்ட் இதில். இப்போ ரூல் 2 எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ANE தான் நம்மளோட சஃபிக்ஸ். அடுத்து ரூல் 3 அட்டாச் ஆகிருக்க பிரான்ச்சோட நேம் CH3 லாஸ்ட் இதில் பார்த்ததே தான் மெத்தில். இப்போ மெத்தில் எங்கே அட்டாச் ஆகிருக்கு? தேர்டு கார்பனில். அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? 3 மெத்தில் ஹெப்டேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்படி எழுதலாம்? 3 மெத்தில் ஹெப்டேன். ஹெப்ட் அப்புறம் ANE சிங்கிள் பாண்டுக்கு. இதே மாதிரி வேற காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களால் இனி எழுத முடியணும். சரிங்களா? அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து எது பெருசாக இருக்கோ, லாங் செயினாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்புறம் அதோட நேம், அப்புறம் சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா, அப்புறம் என்ன பிரான்ச்சு எங்கே வந்து லிங்க் ஆயிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்த 4th எக்ஸாம்பிள் பாருங்க. CH3 CH2 CH2 CH CH2 சிங்கிள் லைன். ஸோ பிரான்ச் பற்றி கவலையே இல்லை. ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 எத்தனை கார்பன்? கார்பன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 இருந்தால் பென்ட் இல்லையா? அடுத்தது ரூல் நம்பர் 2 எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. DOBLE டபுள் பாண்ட். டபுள் பாண்டாக இருந்தால் இங்கே ENE அட்டாச் பண்ணும் லாஸ்ட்டாக. இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எங்கே இருக்குன்ட்டு எழுதணும். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுக்கு நியரஸ்ட் கார்பன் தான் 1 2 3 4 அதுக்கப்புறம் 5. 5 கார்பன் இருக்கு. ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. பென்ட் 1ENE. பென்ட் 1 ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆயிருந்தா எப்படி எழுதுறது? சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் அதுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க. CH3 CH2 CH2OH. இப்போ ரூல் நம்பர் 1 1 2 3 ப்ராப். கரெக்டா? ரூட் வேர்டு எழுதியாச்சா? அடுத்தது எல்லாமே சிங்கிள் பாண்டு தான், எதுவுமே டபுள் பாண்ட் இல்லை. ஸோ ரூல் நம்பர் 2 சிங்கிள் பாண்ட். அப்போ ANE லாஸ்ட்டாக ஆட் பண்ணும். இப்போ ரூல் நம்பர் 3 ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஆட் ஆயிருக்கு? OH. OHனா ஆல்கஹால். ஆல்கஹால் ஆட் ஆயிருந்தால் லாஸ்ட்டாக OL வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த OL ஆட் பண்ணும்போது இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? அண்ட் ஆல்கஹால் எங்கே ஜாயின் ஆயிருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் கார்பனை எடுக்கணும். 1 2 3. இப்போ இது எப்படி கம்பைன் பண்ணி நம்ம நேமிங் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட், ஏன்னா நமக்கு இப்போ ப்ரிஃபிக்ஸ் இல்லை, ப்ராப் ப்ளஸ் சிங்கிள் பாண்ட் ANE ப்ளஸ் ஆல்கஹால் எங்கே ஜாயின் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன ஆட் பண்ணும்? OL. இப்போ இந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல OL அட்டாச் பண்ணணும். இப்போ PROPANOL ப்ரோப்பனால். சரிங்களா? ஈஸியான ஆன்சர். இங்கே வந்து நம்ம 1 வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆல்கஹால் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனில் ஆட் ஆயிருக்கு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்படியும் எழுதலாம், ப்ரோப்பனால்னு எழுதலாம். சரிங்களா? சைடில் ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எங்கே ஜாயின் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ப்ரோப்பனால் எத்தனால் மெத்தனால் அப்படி தான் நம்ம எழுதியிருப்போம். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் 2 CH3 COOH. ரூல் நம்பர் 1 எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருந்தால் ETH எத் இதை ஆட் பண்ணும். சிங்கிள் பாண்டு தான், டபுள் பாண்டே இல்லை, ஏன்னா ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கு. சிங்கிள் பாண்ட் தான், டபுள் பாண்ட் இல்லை. அப்போ ANE. இப்போ நெக்ஸ்ட் என்ன குரூப் நமக்கு ஆட் ஆயிருக்குன்னா COOH. அப்போ ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ COOH இருந்தால் நம்ம என்ன ஜாயின் பண்ணோம்? OIC ஆசிட் அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். ETH plus ANE plus OIC acid. இப்போ ஈயை ரிமூவ் பண்ணிட்டா ETH AN OIC
ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியாக தான் இருக்கு இல்லையா? அடுத்தது இப்போ இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். இப்போ 2C இருக்கு, 2C இருக்குன்னா சிங்கிள் பாண்டு தான், அப்போ AN. CHOனா ஆல்டிஹைட், ஆல்டிஹைடுக்கு AL, அவ்வளோதான். ஆல்டிஹைடுக்கு AL, ரொம்ப ஈஸியானது. அடுத்தது 1 2 3 4 4 கார்பன் இருக்கு, அப்போ பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான், அப்போ AN. நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குங்க? CO வந்து கீட்டோன், கீட்டோனுக்கு என்ன ஆட் பண்ணும்? ONE, அப்போ ONE. அடுத்து Cl ஆட் ஆயிருக்கு, குளோரோ ஆட் பண்ணும். எத்தனை கார்பன்? 1 2 3 4, அப்போ பியூட். அண்ட் முன்னாடி குளோரோ CHLORO அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆயிருக்கு 1 குளோரோ பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், அப்போ ANE, 1 குளோரோ பியூட்டேன். கிளியரா? இப்போ இதே மாதிரி பேஜ் நம்ம 163ல வந்து ஒரு டேப்லோ காலமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு C இருக்கு, அப்போ மெத். OH இருக்கு, ஸோ லாஸ்ட்ல OL ஆட் பண்ணும், மெத்தனால். 2C இருந்தால் எத்தனால், 3C இருந்தால் ப்ரோப்பனால், 4C இருந்தால் பியூட்டனால், 5C இருந்தால் பென்டனால். அதே மாதிரி CHO இருந்தால் AL அட்டாச் பண்ணும். 1C இருக்கு, மெத்தனால். 2C இருந்தால் எத்தனால், 3C இருந்தால் ப்ரோப்பனால், 4C இருந்தால் பியூட்டனால், 5 இருந்தால் பென்டனால். ஸோ அதே மாதிரி கீட்டோனுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கும் நீங்கள் இந்த நேமிங், இந்த காம்பவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு நேம் பண்ண தெரியணும். 6th Roman letter long answer questionல செகண்ட் கொஸ்டின், arrive at systematically the IUPAC name of the compound. இது நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். பேஜ் நம்ம 162ல CH3 CH2 CH2OH. சேம் இந்த ரூல் வந்து இப்போ ரூல் 1 ரூல் 2 ரூல் 3 எழுதியிருக்கோம் இல்லையா? இதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு நீங்கள் இந்த ஆன்சர் எழுதிட்டா போதும். ஒரு லாங் ஆன்சர் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரி, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் சயின்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸா வரணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய லைக் வந்ததுன்னா நான் நிறைய சயின்ஸ் வீடியோஸை ஆட் பண்றேன். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.